ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக அக்ரி கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அக்ரி கவுன்சிலிங்காக நம்ம நிறைய வீடியோஸ் போட்ட மாதிரி அக்ரி ஹெல்ப்பும் உங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அட்மிஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கோட அதாவது டேட்ஸ் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ஆக போகுது. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் டிஎன்ஏயு கவுன்சிலிங் நீங்கள் அப்ளையே பண்ணல அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சார் டிஎன்ஏயு கவுன்சிலிங்கில் அடுத்த ரவுண்டு வந்து நடக்குமா? ஏன்னா ஒகேஷனல் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டீங்க பசங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே ரவுண்ட் 4 ரவுண்ட் 5 அதெல்லாம் நமக்கு வந்து நடந்து முடிஞ்சிச்சு. சரியா, ரவுண்ட் 6 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இனிமேல் நாங்கள் வெயிட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம் கவனிச்சுங்க. இனிமேல் வரக்கூடிய சீட்ஸ் எல்லாமே சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க. சரியா, அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இனிமேல் ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். சரியா, அதாவது அகடமிக் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் 5 வரைக்கும் நடந்து முடிஞ்சிச்சுல. ரவுண்ட் 5 வரைக்கும் நடந்து முடிஞ்சதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏயு அகடமிக் சர்டிஃபிகேட் ரிவிஷன் அண்ட் சப்மிஷன் ரவுண்ட் 5 இருக்குது பார்த்தீங்களா, இதில் ரவுண்ட் 6 அப்படிங்கிற விஷயம் வந்து வராது இனிமேல். சரியா, அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைரெக்டாக தான் நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். இல்லை சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நீங்கள் இருந்தாலுமே நம்ம வந்து எந்த காலேஜஸில் வந்து ஃபீஸ் வந்து லோவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ப்ரைவேட் காலேஜஸில் ஃபீஸ் வந்து லோவாக இருக்கும், எந்த ப்ரைவேட் காலேஜில் ஃபீஸ் வந்து ஹையாக இருக்கும். நம்ம முன்னாடியே என்னாச்சு பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன் போடலாம். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரைவேட் காலேஜஸில் டொனேஷனே இல்லாமல் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. அது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சராக இருந்தாலும் சரி. சரியா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் உங்களுக்கு எப்போ அட்மிஷன் ஹெல்ப் வேணாலும் நம்மளே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் ரவுண்ட் 6 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. சரியா, வாய்ப்பு அதாவது இது வரைக்கும் நடந்ததோடு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஏன்னா ஃபைனல் அலாட்மெண்ட்டே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபைனல் அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நம்ம ஓவர் வந்து பார்த்திங்கன்னா முடிகிறப்ப தான் ஃபைனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. இன்னும் நமக்கு எஞ்சி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோட 3rd ரவுண்டும். சரியா, அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் மட்டும்தான். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.